அறிவிக்கப்பட்ட காவல் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டில் அஇஅதிமுக தலைமையில் பாஜகவுக்கு 27 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. பாஜக வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பெயர் இடம்பெறவில்லை என்கிற விவரங்களையும் நாம் பார்க்கிறோம். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் ஆளுநர் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். அவிநாசி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டியிடுகிறார். அதேபோன்று கோவை வடக்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் சாத்தூரில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார். பாஜகவினுடைய 27 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. விளவங்கோடு தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்ட விஜயதாரணிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி விஜயதாரணிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய தலைவர்கள் என்று பார்க்கக்கூடிய வகையில் தற்போது நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்களுக்கான அந்த முக்கிய தொகுதி விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் மாற்று தொகுதியில் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பெயர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்ற தகவலையும் நாம் பார்க்கிறோம். திருநெல்வேலி தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த முறை சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். தஞ்சாவூர் தொகுதியில் முருகானந்தம் பாஜக சார்பில் போட்டியிடுகிறார். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், கோவை வடக்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன், அவிநாசி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். பாஜகவினுடைய 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் முக்கிய தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய பாஜகவின் தலைவர்கள் குறித்த விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், கோவை வடக்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன், சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார்கள். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் விஜயதாரணி, ஆவடியில் ராஜசிம்மா மகேந்திரா, தளி தொகுதியில் நாகேஷ்குமார், திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் ஏழுமலை உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை தெற்கு தொகுதியில் ராம ஸ்ரீனிவாசன் போட்டியிடுகிறார். நாகர்கோவில் தொகுதியில் எம்ஆர் காந்தி போட்டியிடுகிறார். 27 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் வானதி ஸ்ரீனிவாசன், நயினார் நாகேந்திரன், எம்ஆர் காந்தி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நாகர்கோவில் தொகுதியில் எம்ஆர் காந்தி போட்டியிடுகிறார். அதேபோன்று மானாமதுரை தனி தொகுதியில் பொன் வி பாலகணபதி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை தொகுதியில் ராமச்சந்திரனும், அறந்தாங்கி தொகுதியில் கவிதா ஸ்ரீகாந்தும், திருப்பத்தூர் தொகுதியில் கேசி திருமாறனும் தற்போது வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாசுதேவநல்லூர் தனி தொகுதியில் ஆனந்தன் ஐயாசாமி, ராதாபுரம் தொகுதியில் எஸ்பி பாலகிருஷ்ணன், கொளச்சல் தொகுதியில்
டி சிவக்குமார், பத்மநாபபுரம் தொகுதியில் பி ரமேஷ், விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணி உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருந்த பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் முக்கிய தலைவர்கள் உள்ளிட்டோர் பெயர்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் ஆளுநர் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். மொடக்குறிச்சி தொகுதியில் கிருத்திகா சிவக்குமார் போட்டியிடுகிறார். உதகை தொகுதியில் போஜராஜனும், அவினாசி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரும் போட்டியிடுகிறார்கள். திருப்பூர் தெற்கில் தங்கராஜ் போட்டியிடுவதாகவும் பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், விளவங்கோடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணிக்கு மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மதுரை தெற்கு தொகுதியில் ராமஸ்ரீனிவாசன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பெயர் பட்டியலில் இல்லை என்ற ஒரு தகவலையும் பார்க்கிறோம். இது தொடர்பாக பல தருணங்களில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், சில தொகுதிகளில் 2-3 வேட்பாளர்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் அண்ணாமலையின் பெயரும் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியிருந்தார். இந்த சூழலில் 27 பேர் கொண்ட பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலையின் பெயர் பட்டியலில் இல்லை. அதே நேரத்தில் முக்கிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். வானதி ஸ்ரீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும், நாகர்கோவிலுக்கு எம்.ஆர். காந்தி, தஞ்சாவூருக்கு எம். முருகானந்தம், மதுரை தெற்கு தொகுதியில் ராம ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது 27 பேர் கொண்ட பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. அருண் சிங் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியல் குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். பாஜகவினுடைய தமிழ்நாடு தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பாஜக தலைமையானது வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக கடும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த 27 வேட்பாளர்களையும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பாஜக அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாளை பிரதமர் மோடி புதுச்சேரி செல்வதற்காக சென்னை வரவிருக்கும் நிலையில் இன்று இந்த பட்டியலானது அதிகாரப்பூர்வமாக பாஜகவினர் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுவார் எனவும், அதே போல தமிழக பாஜகவுடைய தலைவர் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தற்பொழுது பாஜக வெளியிட்டு, அதே போல மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவினாசி தொகுதியில் போட்டியிட உள்ளார் எனவும், வானதி ஸ்ரீனிவாசன் கோவையினுடைய வடக்கு தொகுதியில் இந்த முறை போட்டியிடுவார் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது பாஜக தலைமையானது அறிவித்துள்ளது. 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதை தற்பொழுது பார்த்து வருகிறோம். குறிப்பாக அறந்தாதி தொகுதியில் கவிதா ஸ்ரீகாந்த் போட்டியிட உள்ளார் என்றும், அதே போல மதுரை வானாமதுரையுடைய தொகுதியில் ஸ்ரீ பொன் பாலகணபதி போட்டியிடுவார் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது பாஜக வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த ஒரு பட்டியலானது வெளியிட்டுள்ள முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு இந்த முறை தொடர்ந்து இணைப்பில் இருங்க.